வாங்க, வெல்கம். வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க, அதான் இங்கிலீஷ்ல கொடுத்தேன். உங்க பேரு, நீங்க யாரு? உங்க கூட வந்திருக்காங்க இவங்க யாரு? என் பேர் ஐடா. இவர் எங்க அப்பா. இவர் பேரு ஜான். நாங்க அமெரிக்கா தேசத்தை சேர்ந்தவங்க. ஓ, நீங்க பிறந்து வளர்றது எல்லாம் அமெரிக்கா தானா? இல்ல இல்ல, நான் தமிழ்நாட்டுல தான் பிறந்தேன். என்ன சொல்றீங்க ஐடா? நீங்க அமெரிக்கா இல்லையா? இதுக்கே நீங்க ஆச்சரியப்படுறீங்களே. எங்க அப்பாவும் இந்தியாவில தான் பிறந்தாங்க. அப்ப யாரு நாங்க அமெரிக்கா? இந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னா நல்லா இருக்காது. எங்க அப்பா பதில் சொன்னாதான் சரியா இருக்கும். இதுக்கு மேல என்னுடைய கேள்வியை நான் ஜானை பார்த்து கேட்க விரும்புறேன். ஜான், நீங்க சொல்லுங்க உங்களை பத்தி. என்னுடைய அப்பா தான் முதல் மருத்துவ மிஷனரியா இந்தியாவுக்கு வந்தாங்க. அப்ப இப்ப வர யாரு அமெரிக்கால இருந்து வந்ததுன்னு சொல்லவே இல்ல. சொல்றேன். என்னுடைய தாத்தா ஒரு வழக்கறிஞர். எங்க அப்பா மிஷனரி அழைப்புக்காக இந்தியாவுக்கு வந்துட்டாரு. அவரை இந்தியாவுக்கு வந்துட்டாரு சாதாரண நினைக்காதீங்க. அது ஒரு பயங்கரமான போர்க்களம் தான். ஆஹா, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. இந்த நிகழ்வு கொஞ்சம் சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் ஜான். எங்க தாத்தா ஒரு வழக்கறிஞர். எங்க அப்பாவை மிஷனரி அனுப்ப எங்க தாத்தாவுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. அதையும் மீறி நீ போனா உனக்கு சொத்துல பங்கு இல்லைன்றத எங்க தாத்தா தெளிவா சொல்லிட்டாரு. ஆனா எங்க அப்பாவுக்கு இதுதான் பங்குன்றதுனால அவர் இந்தியா கிளம்பி வந்துட்டாரு. அப்பாப்பா, பல எதிர்ப்பை தாண்டி இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க. ஜான், நீங்க மட்டும் தானா, இல்ல உங்க கூட பிறந்த யாராவது இருக்கிறாங்களா? எங்க அப்பா அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு கிளம்பி வரப்ப எங்க அம்மா அவங்களோட 3 பிள்ளைகளோட கப்பல் பிரயாணத்தை ஆரம்பிச்சாங்க. வர வழியில கடல் உபாதைகளால அந்த 3 பிள்ளைகளும் இறந்துட்டாங்க. மிஷனரி பயணத்துக்காக உங்க அப்பா தான் வாழ்க்கைய ஆரம்பிக்கும் பொழுது சொத்தை மட்டும்தான் இழந்தாங்கன்னு நினைச்சேன். குழந்தைங்களும் இழந்திருக்காங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்போ இப்போ இந்தியா வந்த பின்னாடி ஜான், நீங்க மட்டும் தானா? இல்ல, நாங்க மொத்தம் 10 பேரு. 10 பேருமே மருத்துவ படிப்பு முடிச்சுட்டு 10 பேருமே மிஷனரியா வேலை பண்றோம். அப்பா, கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. இப்ப தெரியுதா நீங்க எப்படி இந்த மிஷனரி பயணத்துக்குள்ள வந்தீங்கன்னு சொல்லிட்டு. 10 டாக்டர். இல்ல இல்ல, எனக்கு ஆரம்பத்துல இந்த மிஷனரி பணியே பிடிக்காது. ஐடா, என்ன சொல்றீங்க? அப்புறம் எப்படி இந்த மிஷனரி பயணத்துல நீங்க? 1840 தான் என் வாழ்க்கையை புரட்டி போடுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அன்னைக்கு இரவு 3 கர்ப்பிணி பெண்கள் பிரசவ வலியால வேதனைப்பட்டாங்க. உதவிக்கு என்ன கூப்பிட்டாங்க. நான் அப்போ டாக்டருக்கு படிக்கல. எங்க அப்பா தான் டாக்டர். அவரை உதவிக்கு அனுப்புறேன்னு சொன்னேன். ஆனா அவங்க ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு பிரசவம் பார்க்க கூடாதுன்னு உதவியை நிராகரிச்சிட்டாங்க. இது எனக்கு புதுசாதான் இருந்தது. அன்னைக்கு நான் போய் தூங்கிட்டேன். ஆனா காலையில தான் எனக்கு தெரிஞ்சது அவங்க 3 பேரும் இறந்துட்டாங்கன்னு. என்ன சொல்றீங்க ஐடா? ஒரு இரவுல 3 கர்ப்பிணி பெண்களும் இறந்துட்டாங்களா? ஆமா, அதுதான் என் மனசை ரொம்ப பாதிச்சுது. என்ன மருத்துவமும் படிக்க வச்சது, என்ன மிஷனரியாவும் மாத்துச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க பாக்குற வேலூர் சிஎம்சியையும் உருவாக்குச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்களும் அடிக்கடி சிஎம்சிக்கு போறோம், விசிட் பண்றோம், ஹாஸ்பிட்டல்ல போய் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா சந்திக்கிறோம். ஆனா அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு சர்க்கிள் இருக்கிறத நாங்க மறந்தே போயிட்டோம். உங்களுடைய ஒரு நாளுடைய கனவு இன்னைக்கு எத்தனை பேருக்கு வாழ்வளிக்கிறது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஐடா, ஜான். உங்களுடைய மருத்துவ சேவை இன்னமும் எங்களுக்கு தேவை. உங்களை இந்த நிகழ்ச்சியில பார்த்த பின்பு எங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நிச்சயமாக மருத்துவ சேவையில கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க நினைக்கிறோம். எங்க அரசுக்கு வந்து உங்களுடைய மருத்துவ சேவையை விலக்கி சொன்னதுக்காக உங்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள். தேங்க்யூ.